வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் வரலாறு தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் அப்படின்ற இந்த யூனிட்டுக்குண்டான இம்பார்ட்டண்ட் கண்டென்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட்டு. சரிங்களா? கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். இந்த ஹோல் யூனிட்டுக்குண்டான கொஸ்டின் வித் ஆன்சர் அந்த ஃபார்மேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் ஃபுல்லி கொஸ்டின் வித் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் ஒன்று கொடுத்துருக்குறேன் பாருங்கள், பிளேலிஸ்ட் லிங்க்கு. அதை ஃபாலோ பண்ணிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த யூனிட்டுக்கு மட்டும் இல்லை, 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய யூனிட்டுக்கெல்லாம் கொடுத்துருக்குறேன் நான். அதை பயன்படுத்திக்கங்க. சரி, வாங்க கற்றலை நோக்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நவீன தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் குறித்து அறிவினை பெறுதல். ஓகே, தமிழ்நாட்டில் பல்வேறு சமூக சீர்திருத்தங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். சமூக சீர்திருத்தவாதிகளுடைய கருத்துக்களை நம்ம புரிஞ்சிக்க போகிறோம். ஸோ கேர்ஃபுல்லாக இது வரைக்கும் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு அறிமுகத்துலலாம் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க, தமிழ் மறுமலர்ச்சினா எதுவும் இல்லை. அதாவது எப்படி சொல்கிறது, திராவிட மொழிகளின் மீது மேற்கொள்ளப்பட்ட மொழியியல் ஆய்வுகளும் மற்றும் பலவும் தமிழ் மறுமலர்ச்சியின் செயல்பாடுகளுக்கு அடியுரமாய் விளங்கின அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அச்சு இயந்திரத்தின் வருகைக்கு பின்னர் வந்த தொடக்க ஆண்டுகள் சமயம் சார்ந்த நூல்களையே வெளியிடும் முயற்சிகள் பெருமளவில் மேற்கொள்ளப்பட்டன அப்படின்னுலாம் சொல்கிறாங்க. சரிங்களா? அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே வாங்க, முக்கியமானது அச்சு தொழில்நுட்பத்தின் வருகை. முன்னே சொன்னாங்க, அச்சு தொழில்நுட்பம் எதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய சமயம் சார்ந்த இந்த பிரசுரத்தெல்லாம் அச்சிடிச்சு ஜனங்கிட்ட பரப்புறது. ஏன்னா அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டின்ஸ். சரிங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம இந்துக்களுக்கிடையே வந்து ஒரு பிரிவினை ஏற்படுறதுக்காக இருக்கக்கூடிய இந்துக்களை எங்கள் மதத்துக்கு வந்துட்டிங்கன்னா இப்படி இந்த சலுகை கிடைக்கும், அது பண்ணுவோம் இது பண்ணுவோன்னு ஏதாவது கதை விட்டு, சரிங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய மதத்தை வந்து பரப்பி நம்மளுக்குள்ள பிரிவினையை ஏற்படுத்திட்டு நாம் வந்து சண்டை போட்டு நிற்கணும், அவங்க வந்து ஈஸியாக ஆட்சி புரியணும். அதுதான் அவங்களுடைய மெயின் குறிக்கோள். அப்படி தான் போயிட்டு இருந்தது. சரிங்களா? ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே வாங்க, அதாவது அச்சு தொழில்நுட்பத்தின் வருகை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் மொழி, அதாவது அச்சில் ஏறிய மொழிகளில் முதல் மொழி தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமானது ஒரு கண்டென்ட் இது. சரிங்களா? ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய முதல் மொழி எது அப்படின்னு கேட்டான்னா தமிழ் மொழி. ஏன் ஹிந்தி கிடையாது, இங்கிலீஷ் கிடையாது, சரிங்களா? சாரி, ஹிந்தி கிடையாது, தெலுங்கு கிடையாது, கன்னடா கிடையாது, அதெல்லாம் கிடையாது. நம்ம தமிழ் மொழி தான் ஃபஸ்ட்டு அச்சில் ஏறிய மொழி அப்படின்றாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் 1578 தம்பிரான் வணக்கம் என்னும் தமிழ் புத்தகம் எங்கே வெளியிட்டானா கோவாவில் வெளியிட்டது. சரிங்களா? தம்பிரான் வணக்கம் அப்படின்ற தமிழ் புத்தகத்தை எப்போ அப்படின்னா 1578. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முழுமையான அச்சகம் வந்து சீகன் பால்கு என்பவரால் எங்கே நிறுவனாங்கன்னா தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டது. சரிங்களா? 1709 முழுமையான அச்சகம் டேஸ் என்பவரால் நிறுவப்பட்டது அப்படின்னா சீகன் பால்வு என்பவரால் எங்கே நிறுவினாங்க, தரங்கம்பாடியில் நிறுவினாங்க. திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா 1812 பார்த்தோம் அப்படின்னா தஞ்சை திரு ஞான பிரகாசனார் அப்படின்றவர் தான் என்ன பண்ணுவார்னா அச்சடித்து வெளியிட்டிருப்பார். சரிங்களா? 1812. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ் அறிஞர்களான சி.வை. தாமோதரனார் மற்றும் உ.வே. சாமிநாதர் போன்றவர்கள் தமிழ் செவ்வியல் இலக்கங்களை மீண்டும் கண்டறிவதற்கு தாங்கள் வாழ்நாள் முழுவதும் செய்தனர். ஆனால் இந்த 10வது புக்கில் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இது வரைக்கும் இது கவர்மெண்ட் புக்கு தானே. இந்த கவர்மெண்ட் இவங்க 2 பேருக்கு என்ன பண்ணியிருக்குதுன்னு கொஸ்டின் கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான். சரிங்களா? தேவையில்லாதவனுக்கெல்லாம் ஒரு செலவு வச்சுருக்கிறாங்க அங்கங்கே. சரிங்களா? அதனாலேயே நிறைய டிராஃபிக் வருது. அதெல்லாம் தூக்கிட்டு இது மாதிரி ஆளுங்களுக்கு வச்சாங்கன்னா கூட ஒரு நல்லது கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா இவங்கெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுன்னா சொல்கிறாங்க பாருங்கள், தமிழ் செவ்வியல் இலக்கங்களை மீண்டும் வந்து கண்டறிவதற்கு தாங்கள் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணிச்சவங்க இவங்க தான். யார்? சி.வை. தாமோதரனாரும் முக்கியமான மனுஷன் உ.வே. சாமிநாதனார். சரிங்களா? ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சி.வை. தாமோதரனார் பனையோலைகளில் கையால் பெற்றிருந்த பல தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களை பதிப்பித்தார். முக்கியமான ஒரு கொஸ்டின். யார் வந்து பனை ஓலைகளில் கையால் எழுதப்பெற்ற பல தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களை பதிப்பித்தார் அப்படின்னு கேட்டான்னா சி.வை. தாமோதரனார். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் பதிப்பித்த நூல்கள் வந்து தொல்காப்பியம், வீரசோழியம், இறையனார் அகப்பொருள், இலக்கண விளக்கம், கலித்தொகை, சூளாமணி. இதெல்லாம் வந்து அவர் பதிப்பித்தது. எது? தொல்காப்பியம், வீரசோழியம், இறையனார் அகப்பொருள், இலக்கண விளக்கம், கலித்தொகை, சூளாமணி. சரிங்களா? அதே மாதிரி உ.வே. சாமிநாதர் யார் அப்படின்னு கேட்டால் இவர் வந்து மீனாட்சி சுந்தரனார் இருந்தார் இல்லையா, அவங்களுடைய
மாணவன் தான் இவர் பூவே சாமிநாதர். சரிங்களா? அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா செவ்வியல் தமிழ் இலக்கிய நூலான சீவக சிந்தாமணி. சரிங்களா? இவர் வந்து சோலாமணி, இவர் வந்து சீவக சிந்தாமணி, வேறுபாடு ஞாபகம் வச்சுங்க. பத்துப்பாட்டு, சிலப்பதிகாரம், புறநானூறு, புறப்பொருள் வெண்பா மாலை, மணிமேகலை, ஐங்குறுநூறு, பதிற்று பத்து ஆகியவை வெளியிடும் முயற்சிகளை மேற்கொண்டார். யார்? ஊவே சாமிநாதர். சரிங்களா? ஆனால் இவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு சிலை கூட இருக்காது. தேவையில்லாதவங்க சிலைலாம் வச்சு உயிர் வாங்க. ஓகே, இங்கே வாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பண்டைய தமிழ் செவ்வியல் இலக்கிய வாயிலாக கண்டறிந்தன யார்? இவங்க 2 பேர் தான். சரிங்களா? அதே மாதிரி இதுதான் வந்து சங்க இலக்கியங்கள் அப்படின்னும் அழிச்சாங்க. சரிங்களா? ஊவேசாவும் சீவை தாமோதரனாரும், சீவைத்தா அவரும். சரிங்களா? கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. இது எல்லாம் இந்த ஏரியாலாம் கொஸ்டின் ஏரியா. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இது எங்கே அப்படின்னா 1816 புனித ஜார்ஜ் கோட்டை. இது பாருங்கள் கேர்ஃபுல்லாக. 1816 புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியினை நிறுவிய FW எல்லிஸ் தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை, அவை இந்தோ ஆசிய குடும்பத்தின் மொழிகளோடு தொடர்பில்லாதவை என்னும் கோட்பாட்டை உருவாக்கினார். இது ஒரு முக்கியமான கண்டென்ட். சரிங்களா? 1816 புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியினை நிறுவிய FW எல்லிஸ் அப்படின்றவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், ஸோ புனித ஜார்ஜ் கோட்டையை நிறுவனது யார், அதாவது புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா FW எல்லிஸு. இவர் என்ன சொல்கிறாரு, தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தது, அதெல்லாம் இந்தோ ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பில்லாதவை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கோட்பாட்டு வந்து முன் வச்சது FW எல்லிஸ் தான். அது என்ன பண்ணுறார், ராபர்ட் கால்டுவெல் அப்படின்றவர் திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் என தலைப்பிடப்பட்ட நூலின் இக்கோட்பாட்டை 1856 விரிவுபடுத்தினார். யார்? கால்டுவெல், ராபர்ட் கால்டுவெல். சரிங்களா? என்னன்னு சொல்கிறாங்க, திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் அப்படின்ற என தலைப்பிடப்பட்ட நூலை வந்து இந்த கோட்பாடு எல்லாம் வச்சாங்க. என்ன கோட்பாடு அது? அதாவது தென்னிந்திய மொழிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தது, அது வந்து இந்து ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பில்லாதது அப்படின்ற அந்த கோட்பாடை முன் வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வாங்க. அதாவது இக்காலகட்டத்தை சேர்ந்த அறிவார்ந்த தமிழர்கள் தமிழ், திராவிட, சமத்துவம் மற்றும் சமஸ்கிருத, ஆரியம், பிரம்மானியம் ஆகிய இரண்டுக்கும் இடையே அடிப்படை வேறுபாடுகளை அடையாளம் கண்டுகொண்டனர். இதெல்லாம் வேணாம், இங்கே வாங்கலாம். இங்கே வந்து பாருங்களேன். அதாவது இங்கே பாருங்கள், தமிழ்நாட்டில் திராவிட உணர்வு தோன்றி வளர்வதற்கு தமிழ் மறுமலர்ச்சி பங்களிப்பை செய்தது. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், பி. சுந்தரனாரால் எழுதப்பெற்ற மனோன்மணியம் என்னும் நாடக நூலில் இடம்பெற்றுள்ள தமிழ்மொழி வாழ்த்து பாடல் மெய்ப்பிக்கப்பட்டுள்ளது. புரியுதா? இப்போ நீராறும் கடலோடு தந்த பாட்டு பாடுறேன் இல்லையா, அது வந்து எங்கேருந்து ஏற்றாங்கன்னா மனோன்மணியம் அப்படின்ற ஒரு நாடக நூலிலிருந்து ஏற்றது தான். அது யார் எழுதுனது அப்படின்னு கேட்டோன்னா பி. சுந்தரனார். சரிங்களா? வள்ளலார் என பிரபலமாக அறியப்பட்ட ராமலிங்க அடிகள். சரிங்களா? அப்போ ராமலிங்க அடிகளுடைய பெயர் என்ன அப்படின்னா மற்றொரு பெயர் வந்து வள்ளலார். சரிங்களா? இந்து சமய பழமைவாதத்தை கேள்விக்குள்ளாக்கியவர். எப்படியே வரும் கொஸ்டின், இந்து சமய பழமைவாதத்தை கேள்விக்குள்ளாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டான்னா ராமலிங்கனார் என்கின்ற வள்ளலார். சரிங்களா? இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா தமிழ் இசைக்கு சிறப்பு செய்ததோடு தமிழ் இசை வரலாறு குறித்த நூல்களையும் வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டான்னா ஆபிரகாம் பண்டிதர். சரியா? ஆபிரகாம் பண்டிதர் என்ன பண்ணார்னா தமிழ் இசைக்கு சிறப்பு செய்ததோடு தமிழ் இசை வரலாற்று குறித்த நூலையும் அவர் எழுதியிருக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சீவை தாமோதரனார், ஊவேசா, திருவி கல்யாண சுந்தரம், பரிதிமார் கலைஞர், மறைமலடிகள், நம்ம சுப்பிரமணியம் பாரதியார், வையாபுரி, கவிஞர் பாரதிதாசன் ஆகியோர் தங்களுக்கே உரித்தான வழிகளில் தாங்கள் எழுத்துக்கள் மூலம் தமிழ் இலக்கிய புத்தெழுக்கு ரொம்ப பங்களிப்பு இவங்கள்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம் நம்ம ஆளுங்களை பற்றி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், பௌத்தத்திற்கு புத்துயிர் அளித்த ஒரு தொடக்க கால முன்னோடி டேஸ் காலனிய சக்தியை எதிர்கொள்வதாக பொது உடைமைவாதத்தையும் சமத்துவத்தையும் வளர்த்தார் அப்படின்னு யார் அப்படின்னா எம். சிங்காரவேலர். சரிங்களா? இவர் என்ன பண்ணுறாங்க, பௌத்த சமயத்திற்கு புத்துயிர் அளித்த ஒரு தொடக்க கால முன்னோடி யார் அப்படின்னா சிங்காரவேலர். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா
காலனிய சக்திகளை ஆங்கிலேயர்களை எதிர்கொள்வதற்காக பொதுவுடைமைவாதத்தையும் சமத்துவத்தையும் வளர்த்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்டிதர் அயோத்திதாசரும் பெரியார் ஈவே ராமசாமியும் சமூக ரீதியாக உரிமைகளை மறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்கள் பிரிவினரின் உரிமைகளுக்காக பகுத்தறிவு சித்தாந்தத்தை உயர்த்தி பிடித்தனர் அப்படின்றாங்க. அப்போ யார் யார்? அயோத்திதாச பண்டிதர், சரிங்களா, பண்டிதர் அயோத்திதாசர், பெரியார், சரிங்களா, இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒதுக்கப்பட்ட மக்களுடைய பிரிவினுடைய உரிமைகளை வந்து பகுத்தறிவு சித்தாந்தத்தை உயர்த்தி பிடித்தவர்கள் இவங்கெல்லாம், சரிங்களா. சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? பரிதிமார் கலைஞர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுக்கு நல்லாவே தெரியும், பரிதிமார் கலைஞருடைய இயற்பெயர் வந்து சூரிய நாராயண சாஸ்திரி, சரிங்களா. அவர் எங்கே பிறந்திருக்கிறாருன்னா மதுரைக்கு அருகே ஒரு ஊரில் பிறந்தவர். இவர் வந்து சென்னை கிறித்துவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியர் பணியாற்றியவரான், சரிங்களா. தமிழின் மீது சமஸ்கிருதம் கொண்டிருந்த செல்வாக்கை அடையாளம் கண்டு தொடக்க கால தமிழ் அறிஞர்களில் ஒருவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது சூரிய நாராயண சாஸ்திரி என அழைக்கப்படக்கூடிய பரிதிமார் கலைஞர் சொல்கிறாங்கன்னா சொல்கிறாரு பாருங்க, தமிழின் மீது சமஸ்கிருதம் கொண்டிருந்த செல்வாக்கை அடையாளம் கண்டு. அப்போது சண்டை பார்த்தீங்கன்னா தமிழ் மொழிக்கும் சமஸ்கிருதத்துக்கும் வந்து எப்பவுமே பிரச்சனை, சரிங்களா. அதில் நிறைய நூல்கள் எழுதியிருப்பாங்க, அதேமாதிரி நம்ம தமிழ்லேயே நிறைய நூல்கள் எழுதியிருப்பாங்க. ஸோ இதனை வந்து அடையாளம் கண்டு தொடக்க கால தமிழ் அறிஞர்கள் ஒருவர் தான் வந்து பரிதிமார் கலைஞர், சரிங்களா. அதனால் தனக்கே பரிதிமார் கலைஞர் என தூய தமிழ் பெயரை சூட்டி கொண்டார். ஸோ அந்த சூரிய நாராயண சாஸ்திரி அப்படின்ற பெயர் வந்து தூய தமிழில் பரிதிமார் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கினாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து தமிழ் மொழி ஒரு செம்மொழி என்றும், எனவே சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் ஒரு வட்டார மொழியாக பேசக்கூடாது அப்படின்னும் இவர் வாதாடி இருப்பார், சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேற்கத்திய இலக்கிய மாதிரிகள் மீது இவர் கொண்டிருந்த தாகத்தின் விளைவாக 14 வரி செய்யுள், இது முக்கியமானது ஒன்று, சரிங்களா. 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா பரிதிமார் கலைஞர், சரிங்களா. 14 வரி செய்யுள் வந்து தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா பரிதிமார் கலைஞர். நெக்ஸ்ட் வந்து தன்னுடைய 33ஆம் ஆண்டில் இவர் வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. நாவல்களையும் நாடகங்களையும் அதிக எண்ணிக்கையிலான அறிவியல் கட்டுரைகளையும் எழுதினார். இருந்தாலும் இவர் வந்து தன்னுடைய 33 வயசில் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? பரிதிமார் கலைஞர், சரிங்களா. இதுதான் வந்து பரிதிமார் கலைஞர் பற்றின தகவல். ஸோ என்ன சொல்கிறாங்க, தன்னுடைய சூரிய நாராயண சாஸ்திரி அப்படின்ற அந்த பெயர் வந்து என்னென்ன பரிதிமார் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றிக்கினாராம். இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்னை கிறித்துவ கல்லூரியில் வந்து ஒரு பேராசிரியரை வந்து தமிழ் பேராசிரியராக பணியாற்றினாராம். அங்கே வந்து பார்த்தோம், அதோடு மட்டும் இல்லாமல் சமஸ்கிருதம் கொண்டிருந்த அடையாளத்தை கண்டு அதனை வந்து ஸோ தமிழுக்கு வந்து தமிழ் தான் முன்னோடி, அதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு சில கருத்தெல்லாம் இவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த கிறித்துவ கல்லூரியில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தமிழ் மொழி ஒரு செம்மொழி என்றும், எனவே சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் வாதிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் இவர் தான். தன்னுடைய 33வது வயதில் மறைந்தார். யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆள் பார்த்தோம் அப்படின்னா மறைமலை அடிகள். அதாவது மறைமலை அடிகள் தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை என்றும் தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் என்றும் கருதப்படுகின்றனர். முக்கியமான கொஸ்டின், சரிங்களா. தமிழ் மொழியின் அது தூய்மைவாதத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா மறைமலை அடிகள். அதாவது தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டனாலும் மறைமலை அடிகள். 2 கொஸ்டின் இதுலேயே, சரிங்களா. ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் சங்க இலக்கிய நூல்களான பட்டினப்பாலை முல்லைப்பாட்டு ஆகியவை விளக்க உரையை வந்து இவர் எழுதியிருக்கிறாரு, சரிங்களா. இந்த 2 நூல் கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க, அப்படியே கேட்பாங்க கொஸ்டின், சரிங்களா. அதாவது மறைமலை அடிகள் வந்து விளக்க உரை எழுதிய சங்க இலக்கிய நூல்கள் எவை அப்படின்னு கேட்டோன்னா பட்டினப்பாலை முல்லைப்பாட்டு, சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து இளைஞராக இருக்கும்போது சித்தாந்த தீபிகா என்னும் பத்திரிகையில் பணிபுரிந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. எல்லாமே ஆன்சர் தான் இது, அதாவது கொஸ்டின் தான் இதுங்கெல்லாம், சரிங்களா. அதாவது மறைமலை அடிகள் சிறுவராக இருக்கும்போது அல்லது இளைஞராக இருந்தபோது டேஸ் என்னும் பத்திரிகையில் பணிபுரிந்தார் அப்படின்னு கேட்டோன்னா சித்தாந்த தீபிகா. பின்னர் சென்னை கிறித்துவ கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பல ஆண்டுகள் பணியாற்றினார். பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தின் மீது பற்று கொண்டார். அவருடைய ஆசிரியர்களான
பாருங்கள், பி சுந்தரனார், சோமசுந்தர நாயகர் ஆகிய இருவரும் அவருடைய வாழ்க்கையில் முக்கிய செல்வாக்கு செலுத்தினார். சரிங்களா? மறைமலை அடிகள் வாழ்க்கையில் முக்கிய செல்வாக்கு செலுத்தியவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பி சுந்தரனாரும் சோமசுந்தர நாயகர் 2 பேரும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தமிழ் இயக்கம். தூய தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு அதாவது சமஸ்கிருதத்தின் செல்வாக்கு தமிழ் மொழியிலிருந்து அகற்றப்படுவதையும் மறைமலை அடிகள் ஊக்குவித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1916 பொதுவாக கூறப்பட்டது என்னன்னா தமிழ் இயக்கம் வந்து இந்த தனித்தமிழ் இயக்கம் வந்து எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 1916 தான் வந்து தொடங்கினாங்க இந்த தனித்தமிழ் இயக்கம். இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பேர் வந்து வேதாச்சலம் என்ற தமது பெயரை மறைமலை அடிகள் என மாற்றிக்கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். வேதாச்சலம் என்ற தனது பெயரை தூய தமிழில் மறைமலை அடிகள் என மாற்றிக்கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய பத்திரிகை பார்த்தீங்கன்னா ஞான சகாரம் என்னும் பத்திரிகையை அறிவு கடல் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. வேதாச்சலம் அப்படின்ற பேரை மறைமலை அடிகள் மாற்றிக்கினார். ஞான சாகரம் அப்படின்ற தன்னுடைய பத்திரிகை வந்து அறிவு கடல் அப்படின்னு அவர் மாற்றி நின்றுகிறார். அவருடைய சமரச சன்மார்க்க சங்கம் என்னும் நிறுவனம் பொது நிலை கழகம் என்றும் பெயர் மாற்றப்பட்டது. அப்போ பெயர் மாற்றிக்கினார், பத்திரிகை பெயர் மாற்றிக்கினார், சமரச சன்மார்க்க சங்கம் அப்படின்ற அதையும் பொது நிலை கழகம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்கிறாரு. சரிங்களா? தமிழ் சொற்களுக்கு புகுத்திவிட்ட சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான பொருள் தரக்கூடிய தமிழ் சொல்லடங்கிய அகராதி ஒன்றை நீலாம்பிகை தொகுத்தார். முக்கியமான கொஸ்டின், இது எல்லாமே கொஸ்டின் ஏரியா தான். சரிங்களா? தமிழ் சொற்களுக்குள் புகுந்துவிட்ட சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான பொருள் தரக்கூடிய தமிழ் சொற்கள் அடங்கிய அகராதி ஒன்றை யார் வெளியிட்டது அப்படின்னு கேட்டோன்னா நீலாம்பிகை அம்மையார். சரிங்களா? நீலாம்பிகை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறைமலை அடிகளுடைய மகள் தான் அவங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்தது பார்க்க போகிறது திராவிட இயக்கத்தின் எழுச்சி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது திராவிட இயக்கம் பிராமண மேலாதிக்கத்திற்கு எதிரான பிராமணர் அல்லாதவர்களை பாதுகாக்கும் இயக்கமாக உதயமானது அப்படின்றாங்க. ஸோ 1909 பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. இங்கே பாருங்கள். ஸோ 1909 பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக உதவி செய்வதற்காக மதராஸ் பிராமணர் அல்லாதோர் கழகம் அப்படின்ற அமைப்பை தோற்றுவிக்கிறாங்க. சரிங்களா? பிராமணர் அல்லாதோர் கழகம் 1909. அதுக்கடுத்தது பாருங்கள். 1912 டாக்டர் சி நடேசனார் என்னும் மருத்துவர் மதராஸ் ஐக்கிய கழகம் என்னும் அமைப்பை உருவாக்கினார். சி நடேசனார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1912 மதராஸ் ஐக்கிய கழகம் அப்படின்ற அமைப்பு உருவாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிராமணர் அல்லாதர் சங்கம் வந்து 1909. நெக்ஸ்ட் வந்து மதராஸ் ஐக்கிய கழகம் வந்து 1912. யார் அப்படின்னா சி நடேசனார். சரிங்களா? இது பின்னாளில் மதராஸ் திராவிடர் சங்கம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இதுதான் நம்ம படிச்சிருக்கிறோம். சரிங்களா? மதராஸ் டிராவிடன் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 1912 இந்த தான் நம்ம படிச்சிருக்கிறோம். அதுக்கு முந்தைய பேர் பார்த்தோம் அப்படின்னா மதராஸ் ஐக்கிய கழகம் அப்படின்றது பேர் சி நடேசனார் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய கண்டென்ட் தூக்கிட்டு இருக்கிறாங்க புதிய புக்கிலிருந்து. சரிங்க பாருங்கள். பிராமணர் அல்லாத பட்டதாரிகளுக்கு உதவுவது, அவர்களை கற்க வைப்பது ஆகியவற்றோடு அவர்களது குறைபாடுகள் குறித்து விவாதிக்க முறையான கூட்டங்களையும் நடத்தியது எது அப்படின்னா இந்த மெட்ராஸ் திராவிடன் சங்கம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதே சமயத்தில் நடேசனார் தங்கும் விடுதி வசதி இல்லாததால் பிராமணர் அல்லாத மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டதால் அதை சரி செய்யும் வகையில் இது முக்கியமானது ஒன்று. சரிங்களா? ஜூலை மாதம் 1916 திராவிடர் இல்லம் என்ற பெயரில் ஒரு தங்கும் விடுதியை வந்து ட்ரிப்ளிகனில் நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நடேசனார் தான். சரிங்களா? திராவிட இல்லம் யார் நிறுவுந்து அப்படின்னா சி நடேசனார் அப்படின்றது தான் 1916 நிறுவிடுவார். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பழைய புக்கில் பார்த்தோம் அப்படின்னா 1901 முதல் 1911 வரையிலான 10 ஆண்டுகளில்
சென்னை பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு முடித்த பிராமணர் எண்ணிக்கை வந்து 4074 பேர். சரிங்களா. பிராமணர் அல்லாதோர் பார்த்தோம் அப்படின்னா 1035 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 306 பேர் வந்து இந்திய கிறித்துவர்கள், 69 பேர் வந்து முகமதியர் அதாவது முஸ்லீம்கள், 225 பேர் ஐரோப்பிய மற்றும் யுரேசியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அப்போது பிராமணர் அல்லாதவர்கள் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4074 பேர். ஆனால் இவங்க மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா வெறும் 3 விழுக்காடு மட்டும் தான் பெற்றிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் அதெல்லாம் கொடுக்கல. தென்னிந்திய நல உரிமை சங்கம் நீதி கட்சி, அதாவது இந்த நீதி கட்சி நம்ம எப்பவும் படிச்சுட்டு இருக்கிறோம், போன யூனிட்டில் கூட படித்தோம். 1916 நவம்பர் 20 என்ன ஆகுதுன்னா இந்த நீதி கட்சி வந்து டாக்டர் நடேசனார், பிடி தியாகராயர், டிஎம் நாயர் மற்றும் அலுமேலு மங்கை தாயாரம்மாள் உட்பட 30 முக்கிய பிராமணர் அல்லாதவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க. இதே சமயத்தில் 1916 டிசம்பரில் விக்டோரியா பொது அரங்கில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பிராமணர் அல்லாதோர் அறிக்கை வந்து வெளியிடப்பட்டது அப்படின்றாங்க. அதாவது இந்த திராவிட அதாவது தென்னிந்திய நல உரிமை சங்கம் எப்போ அப்படின்னா 1916 நவம்பர் 20. சரிங்களா. அதே மாதிரி 1916 டிசம்பரில் விக்டோரியா பொது அரங்கில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பிராமணர் அல்லாதோர் அறிக்கை வந்து வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இவ்வறிக்கையில் பார்த்தோம் இவ்வமைப்பு தொடங்கி வெளியிட்ட 3 செய்தித்தாள்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்சியின் கொள்கையை பரப்புவதற்காக தமிழில் திராவிடன், ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிக்கா அப்படின்ற 3 நூல். தமிழ்னா திராவிடன், ஆங்கிலம்னா ஜஸ்டிஸு, தெலுங்கு அப்படின்னா ஆந்திர பிரகாசிக்கா அப்படின்ற 3 நூல் வந்து வெளியிட்டாங்களாம். சரிங்களா. மாகாண அரசுகளில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகம் செய்த பின்னரே மாண்டேக ஜேம்ஸ் போர்டு சீர்திருத்தங்கள் அடிப்படையில் 1920 வந்து முதல்ல வந்து தேர்தல் நடைபெற்றது. சரிங்களா. இந்த தேர்தல் வந்து நீதி கட்சி வெற்றி பெற்றிருக்கு. இதனுடைய முதல் அமைச்சர் யார் அப்படின்னா சுப்புராயல் அப்படின்றவர் வந்து ஜெயிச்சிருப்பார். சரிங்களா. ஸோ இவர் தான் வந்து சென்னை மாகாணத்துடைய முதலமைச்சர் சுப்புராயல் வந்திருப்பார். ரெண்டாவது டைம் என்ன நடக்கும் அப்படின்னா 1923 வந்து திரும்ப வந்து தேர்தல் வந்திருக்கும். சரிங்களா. அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா பனகல் அரசர் அப்படின்றவர் வந்து ஆட்சி செஞ்சிருப்பார். அதுக்கடுத்தது 26 தேர்தல் வரும். அப்போ வந்து நீதி கட்சி வந்து போட்டியிடாது. சரிங்களா. ஸோ சுயராஜ்ய கட்சி வந்து வெற்றி பெறும். சரிங்களா. அந்த சுயராஜ்ய கட்சி வந்து காங்கிரஸ் அவங்களுடைய ஆணைக்கிணங்க, சரிங்களா, ஆணைக்கிணங்கன்னு சொல்ல முடியாது. சரிங்களா. அவங்கள அவமதிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம இந்த டைமில் வந்து அரசியலமைப்பின் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பராயன் அப்படின்றவர் வந்து 1926 பார்த்தோம் அப்படின்னா ஆட்சி பொறுப்பு ஏற்றிருப்பாங்க. இதெல்லாம் இல்லை, பட் ஆனால் நான் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன், தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீதி கட்சி வந்து கிட்டத்தட்ட 1916 ஸ்டார்ட் பண்ணது 1937 வரைக்கும் அப்படியே நடைமுறையில் இருந்தது. 37 வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவராக வருவார். சரிங்களா. காங்கிரஸில் வந்து ஜெயிச்சு முதலமைச்சர் வருவார். அது வரைக்கும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திட்டங்களும் செயல்பாடுகளும். ஸோ இதில் வந்து ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. இங்கே வாங்க. 1923 தங்கும் விடுதிகள் உருவாக்கப்பட்டன. யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா திருக்குறாங்க பாருங்களேன். ஒடுக்கப்பட்ட பிரிவு குழந்தைகள் பொது பள்ளிகளில் சேர்ந்து கொள்ளப்பட வேண்டும் என நீதி கட்சியினர் வந்து அரசு ஆணை பிறப்பித்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1923 வந்து இவங்களுக்காக தங்கும் விடுதி ஒன்று கட்டி கொடுத்துருக்குறாங்க. நீதி கட்சியின் கீழ் இருந்த சட்டமன்றம் தான் முதலாக தேர்தலில் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை 1921 அங்கீகரித்தது. புரியுதா. நீதி கட்சி தான் என்ன பண்ணுது, பெண்களும் தேர்தலில் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. எப்போ 1921. அதுக்கேற்ற மாதிரி 1926 முத்துலட்சுமி அம்மையார், சரிங்களா, இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரிங்களா. எப்போ 1926 முத்துலட்சுமி அம்மையார் தான் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கிறாங்க. இதெல்லாம் கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் வந்து கொஸ்டின் ஏரியா. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது அரசு பணிகளில் சேர்ந்தவருக்கு சமமான வாய்ப்புகளை உறுதி செய்யும் பொருட்டு
2 வகுப்பு வார அரசாணை வந்தது எப்போ அப்படின்னா 1921 செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி ஒன்றும் 22 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி 2 எழுதினாங்க. எதுக்கு? அதாவது அரசு பணிகளில் சேருவதற்கு சமமான வாய்ப்பு சரிங்களா கொடுப்பதற்காக 1921 செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதியும் 1922 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதியும் 2 வகுப்பு வாரி அரசாணை வந்து வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1924 பாருங்கள், பணியாளர் தேர்வு வாரியத்தை நீதி கட்சி அமைத்தது. முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. 1924 பணியாளர் தேர்வு ஆணையம் சரிங்களா. இம்முறை பின்பற்றி பிரிட்டிஷ் இந்திய அரசு 1929 இது பொது பணியாளர் தேர்வு ஆணையமாக உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் சரிங்களா. 1924 பணியாளர் தேர்வாணையம் கொண்டு வருது நீதி கட்சி. அதுக்கப்புறம் 1929 என்ன பண்ணுறாங்க, பொது பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்கியது எது அப்படின்னா நீதி கட்சி தான் சரிங்களா. அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்து அறநிலை சட்டத்தை வந்து 1926 கொண்டு வராங்க. இதெல்லாம் யார் கொண்டு வருதுன்னா நீதி கட்சி தான் கொண்டு வரும் சரிங்களா. 1926 இந்து சமய அறநிலை சட்டத்தை வந்து இயற்றியது இதுதான் சரிங்களா. இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. பணியாளர் தேர்வாணையம் 1924, பொது பணியாளர் தேர்வாணையம் 1929, இந்து சமய அறநிலை சட்டம் வந்து 1926 சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து சுயமரியாதை இயக்கம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் சரிங்களா. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா அதாவது பெண்களின் தாழ்வான நிலைக்கு எழுத்தறிவின்மையே காரணம் என அறிவித்த அவ்வியக்கம் அனைவருக்கும் கட்டாய தொடக்க கல்வியை வழங்கும் பணியை மேற்கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. அதாவது பெண் விடுதலை கோருதல், மூட நம்பிக்கைகளை நீக்குதல் மற்றும் பகுத்தறிவை வலியுறுத்தல் போன்ற கோரிக்கைகளை கோரியது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க. அதுக்கடுத்தது இவ்வியக்கம் சீர்திருத்த திருமணம் அல்லது சுயமரியாதை திருமணங்கள்லாம் ஆதரித்தது அப்படின்றாங்க. பிராமணர் அல்லாத இந்துக்களின் நலனுக்காக மட்டுமல்லாமல் இஸ்லாமியர் நலனுக்காகவும் போராடியது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இங்கே வாங்கலாம் ஈவேரா பற்றி பார்ப்போம். ஏன்னா இவர் பற்றி எப்போயுமே ஒரு கொஸ்டின் வர்றது வாஸ்தவமான ஒரு விஷயம் சரிங்களா. ஆகையினால் வந்து முக்கியமானது இதெல்லாம் சரிங்களா. இவர் நம்ம படிச்சே தேரணும். ஈவே ராமசாமி 1879 பிறந்திருப்பாங்க சரிங்களா, செப்டம்பர் 17. நெக்ஸ்ட் வந்து 1973 வந்து இறந்துருப்பாங்க. 1879 பிறந்து 1973 வந்து இறந்துருப்பார் இவர் சரிங்களா. சுயமரியாதை இயக்கத்தை இவர் தான் வந்து தொடங்கியிருப்பார் சரிங்களா. இவர் ஈரோட்டை சார்ந்த செல்வாந்தர் குடும்பத்தை சார்ந்தவரை. எங்கள் அப்பா பேர் வெங்கடப்பர், அவங்க அம்மா பேர் சின்னதாய் அம்மாள் அப்படின்றாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து ஈரோட்டின் நகரசபை தலைவர் பதவி எப்போ இருந்திருக்கிறாருன்னா 1918-19 இருந்திருக்கிறார் சரிங்களா. ஈரோட்டின் நகரசபை தலைவர் பதவி வந்து 1818 மற்றும் 19 வந்து இருந்திருக்கிறாரு சரிங்களா. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பெரியார் பதவி வகித்த போது ஒடுக்கப்பட்ட மக்களின் கோவில் நுழைவு உரிமை குறித்து தீர்மானம் ஒன்றை வந்து முன்மொழிந்தார் அப்படின்றாங்க சரிங்களா. சாதி தர்மம் என்ற பெயரில் ஒடுக்கப்பட்ட பிரிவுகளை சார்ந்தவர்கள் கோவிலுக்குள்ளும் அதை சுற்றியுள்ள வீதிகள் வந்து நுழைவது மறுக்கப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட நடைமுறையில் வந்து வைக்கம் திருவிதாங்கூர் வந்து சமஸ்தானத்தில் ஒரு சுதேசி அரசு வந்து இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இதுக்காக வந்து அவர் வந்து போராடினார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா 1924 நடந்த வைக்கம் போராட்டம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவர் மட்டும் பங்கேற்க, அவராக கூட வந்து மதுரையை சார்ந்த ஜார்ஜ் ஜோசப் பெரும்பங்கு வகித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ ஜார்ஜ் ஜோசப் யார்? மதுரை தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர் தான் வந்து ஜார்ஜ் ஜோசப் அப்படின்றவர் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அங்கே வந்து அந்த வைக்கத்தில் வந்து போராடி அதை வெற்றி பெற வச்சதுனால இவர் வந்து வைக்கம் வீரர் அப்படின்னு அழைச்சாங்களாம். ரொம்பலாம் கேட்க மாட்டாங்க, வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு தான் வரும் சரிங்களா. இதே சமயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சேரமான் குருகுல பள்ளியெல்லாம் வந்து இவர் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லியெல்லாம் இவர் வாதிட்டு இருப்பார் சரிங்களா. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் நிதியுதவியில் அதாவது வாவே சுப்பிரமணியம் என்னும் காங்கிரஸ் தலைவரால் இந்த குருகுல கல்வி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. முக்கியமான கொஸ்டின், குருகுல கல்வியை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வாவே சுப்பிரமணியம் அப்படின்றவர் சரிங்களா. ஸோ இதனால் பெரியார் கண்டித்து எதிர்த்த பின்னரும் குருகுலத்தில் நடைபெறும் சாதி பாகுபாட்டை காங்கிரஸ் தொடர்ந்து ஆதரித்ததால் மனம் உடைந்தார் அவர். யார்? தந்தை பெரியார் சரிங்களா.
பின்னர் 1925 சுயமரியாதை இயக்கம் வந்து தொடங்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதோடு மட்டும் இல்லாமல் இவர் வந்து என்னென்ன பத்திரிகை நடத்தினார் அப்படின்னா 1925 குடியரசு, 28 வந்து ரிவோல்ட்டு, ஸோ புரட்சி வந்து 1933, பகுத்தறிவு 34, விடுதலை வந்து 35. ஸ்டில் நோ விடுதலை மட்டும் இப்போ ஏன் ரன்னிங்கில் இருக்குது. சரிங்களா? இந்த வருஷம் வந்து பொறுத்துகளுக்காக வாய்ப்பு இருக்குது. கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணிங்க. குடியரசு 25, ரிவோல்ட் 28, புரட்சி 33, பகுத்தறிவு 34, விடுதலை 35. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஒவ்வொரு இதழிலும் சமூகம் பிரச்சனைகள் தொடர்பான தனது கருத்துக்களை பெரியார் வழக்கமான கட்டுரையாக எழுதினார். ஸோ அப்போது அவர் என்ன பேர் பயன்படுத்தினார் அப்படின்னு கேட்டோன்னா சித்திரபுத்திரன் என்னும் புனைப்பெயரில் வந்து ஒரு கட்டுரை எழுதினார். சரிங்களா? இது கேட்பாங்க. சித்திரபுத்திரன். சரிங்களா? பெரியார் டேஸ் என்ற பெயரில் வந்து கட்டுரை எழுதினார் அப்படின்னு கேட்டானா சித்திரபுத்திரன் அப்படின்ற புனைப்பெயரில் வந்து கட்டுரை எழுதினார் அப்படின்னு சொல்கிறான். பௌத்த சமய முன்னோடியும் தென்னிந்தியாவின் முதல் பொதுவுடைமைவாதியுமான சிங்காரவேலருடன் நெருக்கமாக உறவு கொண்டிருந்தார். யார் அப்படின்னா தந்தை பெரியார். முக்கியமான கொஸ்டின் இது. சரிங்களா? பௌத்த சமய முன்னோடி யார் அப்படின்னு கேட்டானா ஸோ சிங்காரவேலர் தான். சரிங்களா? அதோடு மட்டும் இல்லாமல் பிஆர் அம்பேத்கர் எழுதிய சாதி ஒழிப்பு அப்படின்ற நூலை வந்து வெளிவந்ததுமே 1936 தமிழில் பதிப்பித்தவர் வந்து அதாவது இவர் தான், தந்தை பெரியார் தான். சரிங்களா? சாதி ஒழிப்பு அப்படின்ற நூலை வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் அம்பேத்கர் எழுதுண்டு அது வந்து அப்படியே தமிழில் மொழிபெயர்த்தவர் வந்து தந்தை பெரியார். இப்போ 1936 பிஆர் அம்பேத்கர் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தனி தேர்தல் தொகுதி கோரிக்கையை வந்து பெரியாரும் ஆதரித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1937 வந்து யார் வரது முதலமைச்சர் ராஜாஜி தலைமையினால் அரசின் செயல்பாட்டை எதிர்க்கும் விதமாக பள்ளிகளில் இந்தியை கட்டாய பாடமாக அறிமுகம் செய்வதற்கு எதிராக பெரியார் மக்கள் செல்வாக்கு பெற்ற இயக்கத்தை நடத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கட்டாயமாக விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிறகு இந்தி எதிர்ப்பு போராட்டமானது 1937 மற்றும் 39 தமிழ்நாட்டு அரசில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. சரி, இந்த போராட்டத்துக்காக பெரியார் சிலை அதாவது பெரியார் சிறையில் வந்து அடைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியார் சிறையில் இருந்தபோது நீதி கட்சியின் தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பின்னர் நீதி கட்சியானது சுயமரியாதை இயக்கத்துடன் இணைந்தது. அதற்கு 1944 திராவிடர் கழகம் என புது பெயரும் தீகா எப்போ வந்தது 1944 வந்து தீகா வந்திருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்னை மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த ராஜாஜி பள்ளி குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்திய தொழில் கல்வி பயிற்சி திட்டமானது மாணவர்களுக்கு அவர்களின் தந்தையார் செய்து வந்த தொழில் பயிற்சி அளிப்பதாகவே இருந்தது. இதுதான் வந்து குருகுல கல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. சாதியை அடிப்படையாக கொண்ட கல்வி முறை தான் இந்த குருகுல கல்வி திட்டம். இது வந்து பெரியார் விமர்சித்திருப்பார். சரிங்களா? ஸோ இதற்காக எதிராக பெரியார் மேற்கொண்ட போராட்டங்கள் ராஜாஜியின் பதவி விலகலுக்கு இட்டு சென்றது. ஆனால் உண்மையான ரீசன் இது கிடையாது. சரிங்களா? என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து 1939 2ஆம் உலகப் போரில் இந்தியர்கள் வந்து ஆங்கிலேயர்கள் அங்கே திரும்ப பூத்திட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க 8 மாகாணத்தில், மொத்தம் 11 மாகாணத்தில். அது கேட்காதனால இவர் என்ன பண்ணியிருப்பார், ராஜாஜி வந்து எல்லாம் வந்து இவர் மட்டும் கிடையாது, இவர் கூட இந்த 8 பேரும் பதவி விலகுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பெரியார் தன்னுடைய 94வது வயதில் 1973 வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இயற்கை எழுதினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரது உடல் சென்னை பெரியார் திடலில் நல்லடக்கம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பெரியார் திடல் வந்து நல்லடக்கம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி முடியிருக்கிறாங்க. இவர் கருத்துக்கள் எல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? நல்லா தான் சொல்லியிருக்கிறாரு. என்ன ஒன்று, இந்த இந்தி எதிர்ப்பு வந்து ரொம்ப வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மேலே வந்து ஒரு மன வருத்தம் வந்துடுது. சரிங்களா? இன்னும் பழைய புக்கிலலாம் பார்த்தோம் அப்படின்னா அதாவது இந்த மதுவிலக்கு இயக்கத்திற்கு ஆதரவாக தனது தென்னந்தோப்பிலிருந்து 500 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தினார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய செயலாளராகவும் தலைவராகவும் வந்து பொறுப்பு வகிச்சிருக்கிறார் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவர் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ராஜாஜியும் இவரும் பார்த்திங்கன்னா ஒத்தியாமை இயக்கத்தில் வந்து தலைமையேற்று நடத்துவாங்க நம்ம தமிழ்நாட்டில். சரிங்களா? அது மாதிரி ஒரு நெருக்கமாக இருந்தவங்க தான் இவங்க. ஆனால் போக போக வந்து இவர் சொல்கிறதெல்லாம் வந்து காங்கிரஸ் ஏற்றுக்காது. அதனால் வந்து காங்கிரஸ் விட்டு வெளியே வந்துடுவார் தந்தை பெரியார். சரிங்களா? சரி, அடுத்து பார்க்கலாம். அதுக்கடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ பெரியார் ஒரு பெண்மைவாதி அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்ணியவாதி. பெரியார் ஒரு பெண்ணியவாதி அப்படின்றாங்க.
பெரியார் ஆணாதிக்க சமூகத்தை விமர்சித்தார். சரிங்களா, குழந்தை திருமணத்தையும் தேவதாசி முறையும் கண்டனம் செய்தார் அப்படின்றாங்க. 1929 முதல் சுயமரியாதை மாநாடு பெண்களின் மோசமான நிலை குறித்து குரல் கொடுத்து தொடங்கியிருந்தது. பெண்களுக்கு விவாகரத்து பெறுவதற்கும் சொத்து பங்கு பெறுவதற்கும் உரிமை உண்டு என ஆணித்தரமாக வலியுறுத்தினார். யார் அப்படின்னா தந்தை பெரியார். சரிங்களா, இப்போ 1929. ஏங்க இது மாதிரி சும்மா பிரித்து விட்டுருந்தா எப்படிங்க நியாயம்? சரி, ஏதோ நம்பால் பண்ணிக்கிறார். திருமணம் செய்து கொடுப்பது என்னும் வார்த்தை மறுத்து அவை பெண்களை பொருட்களாக நடத்துகின்றன என்கின்றார். இது ஏன்னா இது புது குத்தாகுது. சரி, ஒத்துப்போ. திருமணம் செய்து கொடுப்பது என்னும் வார்த்தைகளை மறுத்து அவர் பெண்களை பொருட்களாக நடத்துகின்றன என்றார். எங்கே இப்போல்லாம் திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் ஆம்பளை அடிமை, திருமணம் செய்த பிறகு பொம்பளை அடிமைன்றதாக தான் அந்த காலம். சரிங்களா, இப்போ திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி தான் பொம்பளை அடிமை, திருமணம் செய்த பிறகு ஆம்பளை தான் அடிமை ஆகுறாங்க. சரிங்களா, பெரியார் சார் நீங்கள் எல்லாம் போயிட்டீங்க, நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஆண்களுக்காக பாடுபட்டிருப்பீங்க. சரி, போகட்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறளில் இருந்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை துணை என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டினார். சரி, அதாவது திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடாது, அதுக்கு வாழ்க்கை துணை அப்படின்னு நம்ம வைக்கணும் அப்படின்னுலாம் சொன்னாராம். பெண்ணியம் குறித்து பெரியார் எழுதிய மிக முக்கியமான நூல் பெண் ஏன் அடிமையானால். முக்கியமானது இது. சரிங்களா, பெண் ஏன் அடிமையானால் அப்படின்றது யார் எழுதுறது அப்படின்னா தந்தை பெரியார். சரிங்களா, சித்திரபுத்திரன் அப்படின்ற புனைப்பெயரில் நூல் எழுதினது யார் அப்படின்னு கேட்டனாலும் தந்தை பெரியார் தான். சரிங்களா, பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்படுவது அவர்களுக்கு சமூகத்தில் நன்மதிப்பை பாதுகாப்பையும் வழங்கும் என நம்பியவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா பெரியார். லைன் பை லைன் கொஸ்டின் இதெல்லாம். சரிங்களா, எல்லாமே படிச்சே தேரணும் நம்ம. நெக்ஸ்ட் 1989 தமிழக அரசு மாற்றங்களை விரும்பிய சீர்திருத்தவாதிகள் கனவை நனவாக்கும் வகையில் 1989 தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சட்டம் அறிமுகம் செய்தது. முக்கியமானது ஒரு கொஸ்டின். 1989 தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்தம். இதனால் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கெல்லாம் சொத்துரிமை கொடுத்தாங்க. சரிங்களா, ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் பற்றி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இரட்டைமலை சீனிவாசன் அப்படின்றவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, இதெல்லாம் கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. தந்தை பெரியார் பற்றி எப்பவுமே ஒரு கொஸ்டின் வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இரட்டைமலை சீனிவாசன் அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவர் எல்லாரும் பாசமாக தாத்தா அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க. சரிங்களா, இரட்டைமலை சீனிவாசன் காஞ்சிபுரத்தில் பிறந்தவர். சாதி பாகுபாடுகளை, அதாவது சாதிப்படி நிலைகள், ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நீதி, சமத்துவம், சமூக உரிமைகள் ஆகியவற்றிற்காக போராடியவர். அவருடைய தன்னலமற்ற சேவைக்காக என்னென்ன பேர் பாருங்க, அதாவது ராவ் சாஹிப் 1926, ராவ் பகதூர் 1930, திவான் பகதூர் 1936 ஆகிய பட்டங்களுக்கு அவர் சிறப்பு செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு சிறப்பு செஞ்சுருக்கிறாங்க. ராவ் சாஹிப்பு, திவான் பகதூர், ராவ் பகதூர் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இரட்டைமலை சீனிவாசன் அவருடைய சிறப்பு பட்டங்கள். சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவரது சுயசரிதையான, அதாவது இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் சுயசரிதை என்ன அப்படின்னு கேட்டோன்னா ஜீவிய சரித சுருக்கம் 1939 வெளியிடப்பட்டது. இந்நூல் முதலாக எழுதப்பட்ட சுயசரிதை நூல்களில் ஒன்றாகும். சரிங்களா, சுயசரிதை நூல் எழுதுனா முதல் நூல் இதுதான் 1939. சரிங்களா, ஜீவிய சுயசரிதை யார் அப்படின்னு கேட்டோன்னா ஜீவிய சரித சுருக்கம், ஜீவிய சரித சுருக்கம் யாருடைய நூல் அப்படின்னு கேட்டோன்னா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுடைய நூல். சரியா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 1893 சரிங்களா ஆதி திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை உருவாக்கினார். 1893 ஆதி திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார் அப்படின்னா இரட்டைமலை சீனிவாசன். இந்த வருஷத்தில் தான் காந்தியடிகள் கூட தென்னாப்பிரிக்காவுக்கு புறப்படுவார். சரிங்களா, இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. தென்னாப்பிரிக்காவில் காந்தியடிகளை சந்தித்த இரட்டைமலை சீனிவாசன் அவர் நெருக்கமானார். சரிங்களா, நான் சொன்னது கரெக்டாக வச்சு பாருங்கள். ஸோ அது இதில் கொடுக்கல. ஆனால் தென்னாப்பிரிக்காவில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இவர் அங்கே போராடி இருப்பார். சரிங்களா, அங்கே நெருக்கமாவார். பிஆர் அம்பேத்கரின் நெருக்கமானவரான அவர் லண்டனில், அதாவது பாருங்கள் 1930 மற்றும் 31 வரை நடைபெற்ற 1ஆம் 2ஆம் வட்டமேசை மாநாடுகளில் கலந்து கொண்டு சமூகத்தின் விளிம்பு நிலையில் மக்களின் கருத்துக்களுக்காக குரல் கொடுத்தார். 1932 செய்து கொள்ளப்பட்ட பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்களுள் அவரும் ஒருவர். புரியுதா? ஸோ வட்டமேசை மாநாடு மொத்தம் 3 வட்டமேசை மாநாடு. சரிங்களா, அதுக்கடுத்து இங்கே என்ன சொல்கிறோம், முதல் 2வது வட்டமேசை மாநாடுகள் கலந்து கொண்ட சமூகத்தின் விளிம்புகள் இவங்க பங்கேற்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூனா ஒப்பந்தம் எப்போ 1934 யாருக்கு நடைபெறும், காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கு இடையே நடைபெறும். அதில் இவர் கூட அதில் கையெழுத்து போட்டுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு
மயிலை சின்னத்தம்பி அவரை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா. மயிலை சின்னத்தம்பி அவர்கள் இவர் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எம்சி ராஜா அப்படின்ட்டு ஷார்ட்டாக சொல்லுவாங்களே இவரை சரிங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட வகுப்பை சார்ந்த தலைவர்களில் முக்கியமானவர் இவர். ஏன் அப்படின்னா இவர் வந்து ஒரு ஆசிரியராக தனது பணியை தொடங்கி அவர் பள்ளிகள் கல்லூரிகள் ஆகியவற்றுக்கான பல்வேறு பாடப்புத்தகங்களை எழுதியிருக்கிறாராம். தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை நீதி கட்சியை உருவாக்கியவர்களில் ஒருவர் ஆவார் இவரும் சரிங்களா. தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்கியவர்கள் வந்து இவரும் வந்து முக்கியமான மனுஷன் அப்படின்றாங்க. சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் யார் அப்படின்னு கேட்டோன்னா எம்சி ராஜா. முக்கியமான கொஸ்டின், இதுக்காக வாய்ப்பு இருக்குது. சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் சட்ட மேலவை உறுப்பினர் யார் அப்படின்னு கேட்டோன்னா எம்சி ராஜா. நெக்ஸ்ட் வந்து சென்னை சட்டசபையில் நீதி கட்சியின் துணைத் தலைவராகவும் இவர் இருந்திருக்கிறாரு. 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் எனும் அமைப்பை இவர் தான் உருவாக்கிறார் சரிங்களா. 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம். இதுவே இரட்டைமலை சீனிவாசன் அவர் என்னத்தை உருவாக்குனாரு, 1893 ஆதி திராவிட மகாஜன சபை அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கி இருக்கிறாரு சரிங்களா. இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. ஆதி திராவிட மகாஜன சபைனா இரட்டைமலை சீனிவாசன். இதுவே 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் அப்படின்னு கேட்டோன்னா எம்சி ராஜா சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் தொழிலாளர் இயக்கங்கள் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா. தமிழ்நாட்டில் தொழிலாளர் இயக்கங்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய தொழிலாளர் வளர முதல் உலகப்போர் வந்து உத்வேகம் அளித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே ஃபஸ்ட்டு கொஸ்டின் அப்படியே வச்சு விட்டாங்க. இந்தியாவில் தொழில்கள் வளர டேஸ் உத்வேகம் தான் முதல் உலகப்போர் தான் உத்வேகம் அளித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், சென்னை மாகாணத்தில் பிபி வாடியா, மா சிங்காரவேலர், திருவி கல்யாண சுந்தரனார் போன்றவர்கள் தொழிலாளர் சங்கங்களை அமைப்பதில் முன்முயற்சி மேற்கொண்டனர் சரிங்களா. யார் யார், பிபி வாடியா, மா சிங்காரவேலர், திருவி கல்யாண சுந்தரனார் இவங்கெல்லாம் சரிங்களா. பிறகு 1918 இந்தியாவின் முதல் தொழில் சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம் மெட்ராஸ் லேபர் யூனியனை வந்து உருவாக்குனாங்க யூனியனை சரிங்களா. எப்போ 1918 சரிங்களா. இந்த கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க, இது வந்து முக்கியமானது ஒரு கொஸ்டின் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு 1920 அக்டோபர் 31 பம்பாயில் நடைபெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அகில இந்திய தொழிலாளர் சங்க மாநாடு 1920 அக்டோபர் 31 எங்கே பம்பாயில் நடைபெற்றது அப்படின்றாங்க. ஸோ பல தீர்மானங்கள் குறித்து பிரதிநிதிகள் விவாதித்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளில் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா மா சிங்காரவேலர். முக்கியமான கொஸ்டின் இது இங்கே இருக்குது பாருங்களேன். ஸோ ரெண்டும் சேர்ந்த மாதிரி சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளில் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னா மா சிங்காரவேலர் சரிங்களா. இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகள் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டான்னா மா சிங்காரவேலர் அப்படின்ட்டு வரும். சென்னையில் பிறந்தவர். சென்னை பல்கலைக்கழகத்தை சார்ந்த மாநில கல்லூரியிலிருந்து இவர் படித்து பட்டம் பெற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இவருக்கு என்னென்ன மொழி தெரியும்னா தமிழ், ஆங்கிலம், உருது, இந்தி, ஜெர்மன், பிரெஞ்சு மற்றும் ரஷ்யன் என பல மொழிகளை அறிந்ததோடு காரல் மார்க்ஸ், சார்லஸ் டார்வின், ஹெபர்ட் ஸ்பென்சர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆகியோரின் கருத்துக்களை வந்து தமிழில் வடிவமைத்தவரும் இவர் தான். பார்த்தீங்களா, இவரே வந்து ஹிந்தி எல்லாம் கூட தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. மேபி இவர் இந்த ஹிந்தி படிங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் போல் தெரியுது. ஓகே, நல்லது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1923 முதலாக மே தின விழாவை ஏற்பாடு செய்தவர் அவரே, நம்ம மா சிங்காரவேலர் தான். நல்ல மனுஷன் சரிங்களா. ஸோ என்ன பண்ணுறாரு, 1923 முதலாக மே தின விழாவை வந்து ஏற்பாடு செய்தவர் இவர் தான் சரிங்களா. ஸோ அவர் இந்திய பொது உடைமை கட்சியின் ஆரம்ப கால தலைவர்கள் ஒருவராக இருந்தார் சரிங்களா. 1923 மே மாதம் முதல் தொழிலாளர் தினம் சரிங்களா. முதல் மே தின விழாவை வந்து கொண்டாடிந்து இவர் தான் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளன் அப்படின்ற ஒரு பத்திரிகை கூட இவர் வெளியிட்டிருக்கிறார். யார் அப்படின்னா மா சிங்காரவேலர் சரிங்களா. தொழிலாளன் அப்படின்ற பத்திரிகை கூட இவர் வெளியிட்டிருக்கிறார், மா சிங்காரவேலர் அப்படின்றவர் சரிங்களா. ஸோ இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் சரிங்களா. நச்சுன்னு ஒரு பகுத்தறிவு, ரிவோல்ட்டு சரிங்களா, விடுதலை,
இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா யாருடைய பத்திரிக்கை அப்படின்னு கேட்டான்னா தந்தை பெரியாருடைய பத்திரிகைகள். சரிங்களா, இதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கணும். குடியரசு, ரிவோல்ட்டு, புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை இதெல்லாம் வந்து தந்தை பெரியாருடைய பத்திரிகைகள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலைக்கு முன் மொழி போராட்டம், அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா, நமக்கு இது முன்னாடியே நம்ம படித்தோம். என்னென்னு படித்தோம்? அதாவது தனித்தமிழ் இயக்கம் யார்? மறைமலை அடிகள். சரிங்களா, மறைமலை அடிகளின் தனித்தமிழ் இயக்கம், பெரியாரின் மொழி சீர்திருத்தம் மற்றும் தமிழ் இசை இயக்கம் ஆகிய தமிழுக்கு வலுவு சேர்த்தன அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்களேன், 1912 தஞ்சாவூர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பை யார் உருவாகியிருப்பாங்க அப்படின்னா ஆபிரகாம் பண்டிதர் அப்படின்றத வந்து உருவாகியிருப்பார். சரிங்களா, 1912 தஞ்சாவூர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படின்ற அமைப்பை ஆபிரகாம் பண்டிதர் தான் உருவாகியிருப்பாங்க. சரிங்களா, தமிழ் இசை இயக்கத்தின் கருமூலமானது அப்படின்னு இந்த இயக்கம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் இது மட்டும் ஞாபகம் வச்சுனாவே போதுமானது. சரிங்களா, 1943 முதல் தமிழ் இசை மாநாடு நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே வாங்க, இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்களேன். 1943 வந்து முதல் தமிழிசை மாநாடு கேட்கலாம். முதல் தமிழிசை மாநாடு எப்போது நடத்தப்பட்டது அப்படின்னா 1943. சரிங்களா, இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்த ராஜாஜி இந்தி மொழியை பள்ளிகளில் கட்டாய பாடமாக அறிமுகம் செய்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தி மொழி அறிமுகம் செய்யப்பட்டதால் தமிழ் மொழி பாதிப்புகள் உள்ளாகும் என மறைமலை அடிகள் சுட்டி காட்டினார். சரிங்களா, இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, தமிழ்நாட்டில் வெவ்வேறு காலப்பகுதியில் இந்தி கட்டாய மொழியாக நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா இது ஞாபகம் வச்சுங்க, இந்தி மொழி அறிமுகம் செய்யப்பட்டால் தமிழ் மொழி பாதிப்புக்குள்ளாகும் என யார் வந்து அடிக்கடி சுட்டி காட்டினார் அப்படின்னு கேட்டோன்னா மறைமலை அடிகள். சரிங்களா, இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. இந்தி எதிர்ப்பு இயக்கத்தை சார்ந்தவர்கள் தாங்கள் போராட்டத்தை பிராமணியத்திற்கும் தமிழன் மீதான சமஸ்கிருதத்தின் ஆதிக்கத்திற்கும் எதிரான கருத்துக்களில் போராகவே கருதப்பட்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு இப்போ பார்க்க போகிறது வந்து பெண்கள் இயக்கங்கள் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, இதில் என்ன சொல்கிறாங்க, இதில் 1912 வந்து சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை பற்றி இங்கே சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது பெருசாக. இங்கே 1943 வந்து ஒரு மாநாடு ஒன்று நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் இசைக்காக. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா, பெண்கள் இயக்கம். அதாவது தமிழ்நாட்டில் உருவான இந்திய பெண்கள் சங்கம், உமன்ஸ் இந்தியன் அசோசியேஷன், அகில இந்திய பெண்கள் மாநாடு ஆகியவை முக்கியமானவை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பெண்கள் இயக்கத்தில். சரிங்களா, ஸோ இதுங்க பாருங்கள், தமிழ்நாட்டில் உருவான இந்திய பெண்கள் சங்கம், அகில இந்திய பெண்கள் மாநாடு, இது ரெண்டு வந்து முக்கியமானது அப்படின்றாங்க. இந்திய பெண்கள் சங்கம் என்பது 1917 அன்னி பெசன்ட், டோராதி ஜெனரா ஜதசா, மார்கரெட் கசின்ஸ் ஆகியோரால் சென்னையில் சரிங்களா, சென்னை அடியாறு பகுதியில் தொடங்கப்பட்டது. சரிங்களா, இது இந்த இந்திய பெண்கள் சங்கம். அன்னி பெசன்ட் அம்மையார், டோராதி, இது விட்டுங்க, மார்கரெட்டு கசின்ஸ். சரிங்களா, இவங்கெல்லாம் தான். சரிங்களா, இவ்வமைப்பு தனிநபர் சுதந்திரம், திருமண சட்டங்கள், வாக்குரிமை, குழந்தை வளர்ப்பு மற்றும் பொது வாழ்வில் பெண்களுக்கு பங்கு ஆகியவை குறித்து பல்வேறு எழுதினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1927 அகில இந்திய பெண்கள் மாநாட்டை நிறுவியது. சரிங்களா, அகில இந்திய பெண்கள் மாநாடு எப்போ அப்படின்னா 1927. சரிங்களா, இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. 1943 வந்து தமிழிசை மாநாடு, 1927 வந்து அகில இந்திய பெண்கள் மாநாடு நடத்தியிருக்கிறாங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்புறம் வேறு எதுவும் பெருசாக கொடுக்கலிங்க. இங்கே வாங்களேன், மூவலூர் ராமமதம். அதாவது பெண்கள் பலர் ரொம்ப வந்து போராடி இருக்கிறாங்க. அவங்கள குறிப்பிடத்தக்கவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார், நாகம்மை, கண்ணம்மா, நீலாவதி, மூவலூர் ராமமிர்தம், ருக்மணி அம்மாள், அலுமேலு மங்கை தாயாரம்மாள், நீலாம்பிகை மற்றும் சிவகாமி சிதம்பரனார் ஆகியோர் அவர்களில் முக்கியமானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பெண்கள் போராட்டத்தில். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கடவுளுக்கு இறைப்பணி செய்யும் சேவகர்களாக இளம் பெண்களை இந்து கோவில்களுக்கு அர்ப்பணிக்கும் வழக்கம் இருந்தது. அவ்வாறு அர்ப்பணிக்கப்பட்டோர் தேவதாசி என்று
அறியப்பட்டனர். கடவுளுக்கு செய்யப்படும் சேவை என்னும் நோக்கில் அமைந்திருந்தாலும் நாளடைவில் இம்முறை பெரும் ஒழுக்கக்கேட்டிற்கு பெண்களை தவறாக பயன்படுத்தியதற்கு இட்டுச் சென்றது. எனவே தேவதாசி முறை ஒழிப்பதற்கான சட்டமும் இயற்றப்பட வேண்டும் என்பதற்கு டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் முதலிடம் வகித்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அந்த தேவதாசி ஒழிப்பு முறைன்னு ஒழிக்கணும் அப்படின்னு சொன்ன முதல் நபர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்க தான். சரிங்களா, முத்துலட்சுமி அம்மையார் தான். மதராஸ் தேவதாசி சட்டம் 1947 இயற்றப்பட்டது. சரிங்களா, மதராஸ் தேவதாசி சட்டம் 1947 இயற்றிருக்கிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் இந்த கட்டம் பாருங்கள், இங்கே சொல்லியிருப்பாங்க ஒரு நல்ல இது கான்செப்ட். 1930 சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாகாணத்திலிருந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிப்பதை தடுப்பது என்னும் மசோதாவை 1930 இந்த அம்மா கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, தேவதாசி தடுக்கணும், தேவதாசி முறையை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக மசோதா 1930 கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, எனினும் பின்னர் தேவதாசி ஒழிப்பு சட்டமாக மாறிய இம்மசோதா இந்து கோவில் வளாகங்களிலோ அல்லது வேறு வழிபாட்டு இடங்களிலோ பொட்டுக்கட்டும் சடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, பொட்டுக்கட்டும் சடங்கு நடத்துவது சட்டத்திற்கு புறம்பானது என அறிவித்தது. தேவதாசிகள் திருமணம் செய்து கொள்வதற்கு சட்டப்பூர்வமான அனுமதியை வழங்கியது. சரிங்களா, மேலும் தேவதாசி முறைக்கு உதவி செய்கின்ற தூண்டிவிடுகின்ற குற்றத்தை செய்வோருக்கு குறைந்தபட்சம் 5 ஆண்டு சிறை தண்டனை என ஆணையிட்டது. இந்த மசோதா 15 வருடம் கழித்து தான் பார்த்தீங்கன்னா மசோதா காத்திருந்து மசோதா சட்டமாகுவதற்கு 15 ஆண்டுகள் காத்திருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, 1930 அவங்க என்ன பண்ணுறாங்க, மசோதா அமல்படுத்துகிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் 15 வருஷம் கழிச்சு தான் அமலுக்கே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டமாக எப்படி சொல்கிறது, அறிமுகம் செய்தது இந்த சட்டத்தை இந்த மசோதா அறிமுகம் செய்து 1930 சட்டமானது 1947 அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் 1947 தான் சொல்கிறாங்க. சரிங்களா, மதராஸ் தேவதாசி சட்டம் சரிங்களா 1947 இயற்றப்பட்டு அதன் மூலமாக தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்த்துடலாம். 1709 தரங்கம்பாடியில் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டான்னா யார், சீகன் பால்கு. 1893 ஆதி திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை நிறுவியவர் யார் அப்படின்னா இரட்டைமலை சீனிவாசன். நெக்ஸ்ட் பார்க்கலாமா. இந்தியாவின் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் டேஸில் உருவாக்கப்பட்டது 1918. அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய டேஸ் நீதி கட்சியால் நிறுவப்பட்டது அப்படின்னா பணியாளர் தேர்வாணையத்தை தான் அவங்க நிறுவாங்க, தேர்வு வாரியம் கிடையாது. சரிங்களா, அதாவது ஒரே நிமிஷம் இருங்க. ஃபஸ்ட்டு பணியாளர் தேர்வு வாரியம் தாங்க, இதுக்காக ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, பணியாளர் தேர்வு வாரியம் பார்த்தீங்கன்னா 1924. சரிங்களா, இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா அதாவது MC ராஜா அவர்கள். சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதலாக அச்சேரி ஐரோப்பிய மொழி எதுன்னா ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி நம்ம தாய்மொழியான தமிழ் மொழி தான். புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை உருவாக்கியவர் FW எல்லிஸ் தொகுறார் பாருங்க, இவர் தான் இங்கே வரணும். சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேஸ் தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை என அழைக்கப்பட்டார் யார், மறைமலை அடிகள். நெக்ஸ்ட் தேர்தலில் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை முதலில் அங்கீகரித்தது நீதி கட்சி தான் 1923. சரிங்களா, நெக்ஸ்ட் சூரிய நாராயண சாஸ்திரி என்னும் பெயரை 1921 அவங்க அங்கீகரிச்சிருக்கிறாங்க. 23 தான் இந்த அதாவது முத்துலட்சுமி அம்மையார் சட்டமேலவை தேர்ந்தெடுப்பாங்க. ஓகே, சூரிய நாராயண சாஸ்திரி என்னும் பெயர் டேஸ் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டதுன்னா பரிதிமார் கலைஞர் அப்படின்னு தன்னுடைய பெயர் மாற்றிருப்பார். டேஸ் தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படின்னா ஆபரகாம் பண்டிதர். இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யார் அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார். செய்யான் கூற்று. மிக முன்னதாகவே வெளியிடப்பட்ட தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான திருக்குறள் 1812 வெளியிடப்பட்டது. கரெக்டு. பனையோலைகளில் எழுதப்பட்ட பல்வேறு தமிழ் இலக்கண இலக்கிய கையெழுத்து பிரதிநிதிகளை மறைமலையடியால் சேகரித்து. தப்பு, மறைமலையடிகள் வராது, சிவை தாமோதரனார் வரணும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு 2வது ஆப்ஷன் தப்புங்க.
ராபர்ட் கால்டுவெல் திராவிட மொழிகளுக்கும் சமஸ்கிருதத்திற்கும் இடையில் இல்லாத ஒப்புமை திராவிட மொழிகளுக்கிடையே நெருக்கமாக நிலவுவதை நிரூபித்தார். தமிழின் தொன்மையும் நிரூபித்தார் அப்படின்றாங்க. இது கரெக்டு. திருவி கல்யாண சுந்தரம் தொழில் சங்க இயக்கத்தின் தொடக்க கால முன்னோடியாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுவும் கரெக்ட் தான். அப்போது பாருங்கள், அதாவது சரியான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரம் தொழில் சங்க இயக்கத்தின் தொடக்க கால முன்னோடியாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறது கரெக்டா? தப்பு இல்லையா? அது யார் வருது? மா சிங்காரவேலர் தானே வரணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 1 2 மட்டும் தான் சரின்னு நினைக்கிறேன், மற்றதெல்லாம் தவறு. சரிங்களா? சாரி, 1 2 கூட தப்பு தானே. யார்? மறைமலடிகள் வராது. சரி, இங்கே சிவை தாமோதரனார் வரணும். அப்போது 1 சரி 3 சரி. சரிங்களா? அப்போது 1 3 மட்டும்தான் சரியானது. எங்கே விட்டு பாருங்கள், இந்த இருக்குது பாருங்களா, ஆப்ஷன் 1 3 என சரி, அதுதான் வரும். அப்புறம் 2வது கூற்று, சென்னை மாகாணத்தில் 1920 முதல் 1937 வரை நீதி கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது. சரி. காரணம், இக்காலகட்டத்தில் இரட்டை ஆட்சிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காரணம், கூற்று ஆகியவை சரி. சரிங்களா? அவ்வளோதான். சரிங்களா? விளக்கெல்லாம் கிடையாது, ஆனால் சரி ரெண்டுமே. நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க, திராவிடர் இல்லம் நடேசனார், தொழிலாளன் சிங்காரவேலர், தனித்தமிழ் இயக்கம் மறைமலை அடிகள், ஜீவிய சரித சுருக்கம் இரட்டிமலை சீனிவாசன். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட், சரிங்களா, இந்த யூனிட் ரொம்ப 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 முக்கியமான ஒரு யூனிட். சரிங்களா? 1939 அந்த சுயசரிதை நூல் ஜீவிய சரித சுருக்கம் அப்படின்ற நூலை இரட்டைமலை சீனிவாசன் மேற்கொண்டிருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரிங்களா? எல்லா யூனிட்டுமே ரொம்ப ஸ்பீடாக எடுத்துருவேன். இந்த யூனிட்டும் நிறைய கண்டென்ட் விட்டுட்டு தான். சரிங்களா? கண்டென்ட் விட்டுனா கூட தேவையில்லாத விட்டேன், மற்றதெல்லாம் கவர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்முடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெல் சிம்பலை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துருக்கு நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.